ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கற்றுக்க போகிறோம். அதுவும் இது எவ்ரிடே கம்யூனிகேஷன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சென்டென்ஸ். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோ நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு மனசு இல்லை, ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதை பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு ப்ரெசண்ட்டில், அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ரெசன்ட் டைமில் இருக்கக்கூடிய டிஸ்லைக், ஓகே, நமக்கு அதை செய்யறதுக்கு அப்போதைக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான், மனசில் செய்கிறதுக்கு. இதை பற்றி தான் இது பேசுவதை தவிர நம்மளுடைய இன்னெபிலிட்டி, நம்மளுடைய இயலாமையை பற்றி இது பேசலை. இயலாமைங்கிறது பர்மனண்ட்டு, இது டெம்ப்ரவரி. அந்த டைமில் நம்ம பண்ணாட்டியும் அடுத்த டைமில் பண்ணத்தான் போகிறோம். அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. புரியுதுங்களா? டெம்பரவரியாக நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்லைக்கை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம தமிழில் இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம். பொதுவாகவே இது அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் யூசேஜ் எதில் இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இதை அதிகமாக நம்ம ஐ அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் கூட தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு அதை பண்ண மனசு இல்லைடா, எனக்கு இப்போ சமைக்க மனசு இல்லை, சமைக்க தோணலை, இதெல்லாமே வந்துடும். புரியுதுங்களா? எனக்கு இப்போதைக்கு எனக்கு சமைக்க தோணலை, இப்போ அவங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைடா, இப்போ அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தோணலை, எல்லாத்துக்குமே இதுதான் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். இப்படி சொல்லும் பொழுது இந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து நீங்கள் டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. டோன்ட் ஃபீல் லைக், டோன்ட் ஃபீல் லைக், ஐ டோன்ட் ஃபீல் லைக், ஐ டோன்ட் ஃபீல் லைக், we don't feel like, they don't feel like, he sheet வந்தால் she doesn't அப்படி மாற்றிக்கணும். புரியுதுங்களா? பாருங்க, ஐ டோன்ட் ஃபீல் லைக், இதற்கடுத்து என்ன ஆக்ஷனை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அந்த ஆக்ஷனை நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லணும், ஜெரன் ஃபார்மில் சொல்லணும். புரியுதுங்களா? பேச மனசு இல்லையா, பேசுதலுக்கு என்ன ஆக்ஷன் வேர்டு போடணுமோ அதை ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டுக்கணும். சமைக்க மனசு இல்லையா, சமைப்பதற்கு என்ன வார்த்தையை நாம் வேர்பில் யூஸ் பண்ணுறோமோ அதோட V1 ஃபார்ம் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுக்கணும். அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சமைக்க இப்போது விருப்பம் இல்லை, எனக்கு இப்போது சமைக்க தோணலை, சமைக்க மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா பாருங்கள், ஐ டோன்ட் ஃபீல் லைக் குக்கிங், ஐ டோன்ட் ஃபீல் லைக் குக்கிங், ஐ டோன்ட் ஃபீல் லைக் குக்கிங், எனக்கு இப்போது சமைக்க மனசு இல்லைடா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி நண்பர்களே. எனக்கு சமைக்க மனசு அந்த டைமில் இல்லைடா, எனக்கு சமைக்க மனசு இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு நேற்று சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நேற்று பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. டோன்ட் இருக்கா, டின்ட்டுன்னு போட்டால் வேலை முடிஞ்சுது. ஐ டின்ட் ஃபீல் லைக் குக்கிங், ஐ டின்ட் ஃபீல் லைக் குக்கிங், பாஸ்ட்டுக்கு உடனே ஓடிடும். இந்த ஒரு வார்த்தையை மாற்றிட்டிங்கன்னா பாஸ்ட்டுக்கு போயிடும். நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, எனக்கு சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, தூங்கிட்டேன். I didn't feel like cooking, I just slept. I didn't feel like cooking, I just slept, I took rest. அப்படி நான் தூங்கிட்டு நான் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? இங்கே ஜெரண்டு மட்டும் கிடையாது, அங்கே நாம் நவுனும் போடலாம். நவுன் போட்டால் இந்த மாதிரி மீனிங் வரும் அப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு இன்றைக்கி ராத்திரி படிக்க மனசு இல்லை. ஏன்டா நீ வேறு எல்லா நாளும் படிக்கிற, இன்றைக்கி எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா, அதுவும் இன்றைக்கி நைட்டு படிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, துளி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஐ அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் என்ன, டோன்ட் ஃபீல் லைக், அவ்வளோதான். ஐ டோன்ட் ஃபீல் லைக், என்ன பண்ண மனசு இல்லையாம்மா, என்ன ஆக்ஷனை செய்ய மனசு இல்லையாம்மா. பாருங்க, எனக்கு இன்று இரவு படிக்கிறதுக்கு மனசு இல்லை,
அப்போது ஸ்டடி அப்படிங்கிற இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும். அவ்வளோதான். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடியிங். மீதி இருக்க வார்த்தை என்ன? இன்னைக்கு ராத்திரி, இன்று இரவு. அப்போது டு நைட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, டுடே நைட்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. டு நைட். நிறைய பேர் சொல்கிறீங்க டுடே நைட் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்க சார், நீங்கள் சொன்னீங்கல்ல டுடே நைட்னு, தப்பு. டு நைட், டு நைட். டுடே மார்னிங் சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங். புரியுதுங்களா? கவனிங்க மேடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, ரைட். பாருங்கள் அடுத்து, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தோணலை, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், ஐ டோன்ட் ஃபீல் லைக், ஐ டோன்ட் ஃபீல் லைக், ஐ டோன்ட் ஃபீல் லைக். எதை செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லையாமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல, பதில் சொல்ல. அப்போ ஆன்சரிங். ஓகே, ஆன்சரிங் அந்த கேள்வி. அப்போ தட் கொஷன். அவ்வளோதான். பாருங்கள், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஆன்சரிங் தட் கொஷன், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஆன்சரிங் தட் கொஷன், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஆன்சரிங் தட் கொஷின். அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இப்போதைக்கு மனசு இல்லை. புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு இந்த சென்டென்ஸை சொல்லும் பொழுது ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். உங்களோட மென்டாலிட்டி எனக்கு தெரியும், ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் நினச்சேன் இதை. பட் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? பாருங்கள், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஆன்சரிங் தட் கொஷின். ஓகே, எனக்கு யாரையும் சந்திக்க இப்போ விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் மீட்டிங் anyone. Simple. Okay, I don't feel like meeting anyone. எனக்கு யாரையும் சந்திக்கிறதுக்கு இப்போ எனக்கு மனசே இல்லைடா, டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் விட்டினா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், அப்படியே சாஞ்சு படுத்தேன்னா கொஞ்சம் தூங்கும், அதுக்கப்புறம் கூட பார்க்கலாம். டெம்பரவரியாக இப்போ எனக்கு யாரையும் பார்க்கறதுக்குமே விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் மீட்டிங் anyone, ஐ டோன்ட் ஃபீல் லைக் மீட்டிங் anyone. ரொம்ப ஈஸி நண்பர்களே, ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்கள், எனக்கு வண்டி ஓட்ட விருப்பம் இல்லை, எனக்கு இப்போ வண்டி ஓட்ட விருப்பம் இல்லை. பாருங்கள், ஐ டோன்ட் ஃபீல் லைக் டிரைவிங் அ கார், டிரைவிங் அ கார். ஓகே, ஐ டோன்ட் ஃபீல் லைக் டிரைவிங் அ கார், ஐ டோன்ட் ஃபீல் லைக் டிரைவிங் அ கார் டுடே, ஐ டோன்ட் ஃபீல் லைக் டிரைவிங் அ கார் டுடே. இன்றைக்கி எனக்கு கார் ஓட்டுறதுக்கு மனசு இல்லை, இன்றைக்கி எனக்கு கார் ஓட்டுறதுக்கு விருப்பமே இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் டிரைவிங் அ கார், ஐ டோன்ட் ஃபீல் லைக் டிரைவிங் அ கார். எத்தனை டைம் நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை டைம் மேடம் சொல்லுங்கள், எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணுறீங்க? நான் சொல்ல சொல்ல எத்தனை பேர் இதே வால்யூமோட ரிப்பீட் பண்ணுறீங்க? ரிப்பீட் பண்ணணும், பேசுனாதான் எவ்வளோ கிளியராக உங்களால் அந்த சென்டென்ஸ், அந்த வார்த்தையை உச்சரிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா நண்பர்களே? ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், ஆனால் சென்டென்ஸே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சப்ஜெக்ட்ஸும் வேறு மாதிரி இருக்குது. பாருங்களேன், அவளுக்கு டிவி பார்க்க மனசு இல்லை, அவளுக்கு டிவி பார்க்க மனசு இல்லை. போன ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஐ அப்படிங்கிற ஒரே சப்ஜெக்டை வச்சு ப்ரெசென்ட்டில் மட்டுமே யூஸ் பண்ணோம். இங்கே சப்ஜெக்டை மாற்ற போகிறோம். பாருங்கள், அவளுக்கு டிவி பார்க்க மனசு இல்லை, அவள் அப்படின்னா ஷீ. ஆனால் ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணும்பொழுது டோன்ட் யூஸ் பண்ண முடியாது, டஸ்ன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது ஷீ டஸ்ன்ட் ஃபீல் லைக் இப்படி கொண்டு வந்துடணும். ஹீ ஷீட்டுக்கு இது ஃபிக்ஸ்டு. ஓகே, பாருங்கள், ஷீ டஸ்ன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் டிவி. அவ்வளோதான். ஷீ டஸ்ன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் டிவி, ஷீ டஸ்ன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் டிவி, ஷீ டஸ்ன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் டிவி. இப்போ அவளுக்கு டிவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, மனசு இல்லை, கொஞ்ச நேரம் விடுங்க, அவள் ஃப்ரீ ஆகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவனுக்கு வேலைக்கு போக மனசு இல்லாமல் இருந்தான், பாஸ்ட்டு. நேற்று அவனுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக என்னன்னு தெரில, நேற்று அவனுக்கு வேலைக்கு போகிறதுக்கு மனசே இல்லைடா அப்படின்னு நாம் சொல்லுவோம்.
புரியுதுங்களா? ஐயோ அந்த இடத்துக்கு போகிறக்கு மனசே இல்லைடா எனக்கு, ஆனால் இருந்தாலும் போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், அவனுக்கு அப்படின்னா ஹீ மனசு இல்லாமல் இருந்தான் அப்படின்னா ஹீ டின்ட் ஃபீல் லைக். ஹீ டின்ட் ஃபீல் லைக். நிறைய பேர் டின்ட்னே சொல்ல மாட்டாங்க, டிடின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடின்ட் அது என்ன டிடின்ட் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. டின்ட் அவ்வளோதான். ஓகே, ஹீ டின்ட் ஃபீல் லைக் வேலைக்கு போக மனசு இல்லாமல் இருந்தான். ஹீ டின்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க், இல்லாட்டி ஜாப், எது வேணாலும் சொல்லிக்கலாம், மீனிங் வந்துடும். பாருங்கள், ஹீ டின்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க். ஹீ டின்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க். ஹீ டின்ட் ஃபீல் லைக் கோயிங் டு அ ஜாப். அவனுக்கு வேலைக்கு போகிறக்கு அப்போது மனசு இல்லாமல் இருந்தான். அவனுக்கு வேலைக்கு போகிறக்கு அப்போ தோணலை. டெம்ப்ரவரியாக, ஃபிக்ஸ்டு கிடையாது, பெர்மனெண்ட்டாக கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இது அப்படியே கொஞ்சம் மாறுது பாருங்கள், அந்த அட்மாஸ்ஃபியரே மாறுது. இதை பார்த்தா இது கோடை காலம் போல் தெரியல. என்னடா இது சம்மர்னு சொல்கிறாங்க, மழை இப்படி அடித்து ஊற்றிட்டு இருக்குது, பார்த்தா சம்மர் மாதிரியே தெரிலடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இங்கே நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு போயிடணும். இட் டசன்ட் ஃபீல் லைக். இங்கே நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஜெரண்ட் இங்கே எல்லாமே பாருங்கள், ஒரு ஆக்ஷனை செய்ய மனசு இல்லை, அதை செய்ய மனசு இல்லை, இதை செய்ய மனசு இல்லை அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுறதை பற்றி தான் மேலே பேசியிருக்கோம். இங்கே கீழே இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் இது கோடை காலம் போல தெரில, ஏதோ ஒரு பொருள் மாதிரி இல்லைன்னு சொல்கிறோம். இங்கே ஆக்ஷன் நடக்கலை, இங்கே ஆக்ஷன் நடக்கலை. புரியுதுங்களா? மேலெல்லாம் ஆக்ஷன் நடந்திருக்கு, போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு அப்படின்னு ஆக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் இங்கே ஆக்ஷன் நடக்கலை, ஒரு பொருள் மாதிரி இல்லைன்னு தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அப்போ பாருங்கள், இட் டசன்ட் ஃபீல் லைக், உடனே அந்த எக்ஸாக்ட் நவுனை போட்டால் வேலை முடிஞ்சுது. இட் டசன்ட் ஃபீல் லைக் சம்மர், சம்மர் மாதிரியே இல்லை. எங்கே சம்மர் மாதிரி இருக்குது? இட் டசன்ட் ஃபீல் லைக் சம்மர், இட் டசன்ட் ஃபீல் லைக் சம்மர். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், இன்றைக்கி திங்கக்கிழமை மாதிரியே தெரியலையே, இன்றைக்கி திங்கக்கிழமை மாதிரியே தெரியலையே, யாரையுமே காணோம், கடையெல்லாம் க்ளோஸாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்குது, இன்றைக்கி திங்கக்கிழமை மாதிரியே இல்லையே. இட் டசன்ட் ஃபீல் லைக் அந்த பர்டிகுலர் நவுன் மண்டே, அவ்வளோதான். இட் டசன்ட் ஃபீல் லைக் மண்டே, இட் டசன்ட் ஃபீல் லைக் மண்டே, இட் டசன்ட் ஃபீல் லைக் மண்டே, இட் டசன்ட் ஃபீல் லைக் மண்டே. அடுத்து பாருங்கள், இது வீடு மாதிரியே தோணலடா, இது வீடு மாதிரியே தெரியல, ஃபீலே ஆகலை. நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க வீடு வீடுன்னு, என்ன ஆரம்பிச்சாலும் சண்டை சச்சரவு, ஐயோ வீடு மாதிரியே இல்லை அப்படின்னு எல்லா வீட்லேயும் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் அது. எப்படி சொல்லலாம் பாருங்கள், இட் டசன்ட் ஃபீல் லைக் ஹோம், இட் டசன்ட் ஃபீல் லைக் ஹோம், இட் டசன்ட் ஃபீல் லைக் ஹோம், இட் டசன்ட் ஃபீல் லைக் ஹோம். சிம்பிள். அப்போது நீங்கள் இந்த சப்ஜெக்ட் கூட, அதாவது ஒரு லொக்கேஷனை போட்டு பேசும் பொழுது, ஒரு டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தையை போட்டு பேசும் பொழுது, அந்த மாதிரி அது தோணலை, அந்த மாதிரியே அது இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும், ஜெரண்டை போட்டு பேசும்பொழுது அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மீனிங் வருது நண்பர்களே. புரியுதுங்களா? கரெக்டாக மைன்யூட்டாக எந்தெந்த வார்த்தையை போட்டால் என்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.